அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது மேசராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலெல்லாம் சஞ்சரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது கையில் பணம் தனம் ஓரளவுக்கு இருக்கும். மெயினாக இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க, அல்லது சாதகமாக இருப்பாங்க, அல்லது ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்கள். அது இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையாக அமையும். எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக வரும். நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டுமல்ல, நீங்கள் இந்த வாரத்தில் பயணம், அந்த பயணத்தால் நன்மை, குறிப்பாக வேலையின் நிமித்தமான பயணம், இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, கரியர் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா நல்லது, ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், உங்களுக்கு சம்பாத்தியம் என்பது இருக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் இப்போதைக்கு கிடைக்கும். இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக ரொம்ப நாளாக நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அவர்களும் இந்த வாரம் உங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது. அதோட உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வருமானம் வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ ஹெல்த்து தான் இந்த வாரத்தில் நீங்கள் மெயினாக மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், இதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு. பெரிய லெவலில் கடன் இருக்குது, நான் வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க. இல்லைனா ஹெல்த் கண்டிஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்குறதோ ஜாமீன் போடுறதோ வேண்டாம். எந்த ஒரு சூரிட்டியுமே பின்னாடி பிரச்சனைக்குரியதாகத்தான் உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தால் கூட உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பார்கள். உங்களுக்கு புதுசாக நண்பர்கள், அந்த நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? பொருளாதார நிலைகள் பரவாயில்லை. உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. கையில் பணம் தனம் பொருள் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் உருவாகும். அதனால் உங்களுக்கு லாபம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் பெரிய லெவலில் குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கலையும் வருத்தப்பட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காதது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத கோயிலுக்கு போகிறது, தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், இறை தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும்.
குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான அமைப்பு அமையும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும், ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் வேலையில் அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணத்துக்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பெருசாக ஒன்றும் லாபகரமாக இல்லை. ஆக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் எடுப்பார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் கிரக ரீதியாக உங்களுக்கு அமையும். இது இல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்களுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஏதாவது காம்பரேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி காத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் இருக்குது. அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் இறை வழிபாட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக முருகனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த வாரத்தில் சனி பகவானை தரிசனம் பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே இருக்கார், கேதுவோடு இருக்கார். கேதுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிநாதன் உங்கள் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் நீங்கள் ஏதாவது செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. உங்களுடைய முயற்சிகள், இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய அத்தனையுமே பிளானிங் எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உறவுகளால் நற்பலன்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மை. இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லாவே இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான சோர்ஸஸும் நிறையா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இந்த வாரம் இருக்குது. பெருசாக லாபம் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. அதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. கம்பெனி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்களும் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. 2மே கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது. இல்லாத தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குன்னு தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனுடைய வழிபாடும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. 12ஆம் இடம் எதுலையாவது நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்பு, பணம், பொருளாதார சூழ்நிலைகள் எனக்கு இல்லைங்கிறவங்க
நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ரெண்டே விஷயந்தான். இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கோச்சாரத்தில் நமக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் தேவையற்ற செலவினங்களை நம்ம சந்திக்கணும். இல்லைன்னா கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத பேச்சை யார்ட்டையும் பேசாதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க. இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் தேவையில்லாமல் கவுண்ட்ரு கொடுக்காதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தாலும் பெரிய ட்ராவல் வேண்டாம். யாரையும் பெருசாக நம்பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க நடப்பாங்கங்கிறதுக்கும் உத்தரவாதம் இல்லை. எல்லா உறவுகளும் நமக்கு பகையாவதற்கான வாய்ப்புகள், உறவினர்களாலும் நமக்கு பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளாலும் மீதியற்ற சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. நல்ல சிந்தனைகள் உங்களை செயலாக்கம் பண்ணும். டயத்துக்கு சாப்பிடுங்க, தூங்குங்க. இது மட்டும் இந்த வாரத்தில் பண்ணுங்கள். ஏன்னா புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறனால நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இந்த வாரத்தில் இருங்க. இந்த வாரத்தில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் முதலீடு பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணுங்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எதிர்பாராத தனவரவும் பொருள் வரவுமே உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது அது வேலையை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. பட் உங்களுடைய கரியரில் உங்களுடைய சர்வீஸில் ஜாபில் நீங்கள் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலை மாற்றம் இருக்குது. வேறு கம்பெனி பேப்பர் போடணும், வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் நல்லா இருக்குது. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் பெரிய லெவலில் அந்தஸ்தை கூட்டுறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் தரிசனம் பண்ணுங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் செவ்வாயோடு இருக்கார். தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்தோ தெரியாமலோ உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். அது நல்ல விதமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். யாருடைய பணத்தையாகவும் கையில் இருக்கும். மணி ரொட்டேஷனுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் நன்மையாக அமையும். உங்களுடைய சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க. அல்லது நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு, அதனால் உங்களுக்கு நன்மை. இது அத்தனையும் இருக்குது. ஏதோ செய்தி தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஃபர்தராக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிங்களோ நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கல்வி, ஹையர் ஸ்டடியும் சரி, அண்டர் ஸ்டடியும் சரி நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் அம்மா அப்பா 2 பேருடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய குழந்தைக்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை அமையும். அது இல்லாமல் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் குழந்தைக்காக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனமும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கடந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய கரியரில் அசால்ட்டாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க.
நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்தே இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ஜாபோ ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ஏதாவது உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். புதுசாக உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபகரமாக இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மையாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை. இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு பகவான் அவரும் புத நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பொருளாதார வசதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அது கூடும். உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும். அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் வரும். எதிர்பாராத தனவரவுகளும் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது அல்லது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கினாலும் சரி, அல்லது கோல்டு பாண்டு எது வாங்குறதா இருந்தாலும் இந்த வாரம் வாங்குங்க. பின்னாடி நல்ல பூஸ்ட்டாக அது அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதும் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் நல்ல ஏற்றம் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் நன்மை அடையணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. புதன் நாளே கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறீங்க அவங்களுக்கு நல்ல, அதுலேயும் யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியா லைனில் இருக்கிறீங்க, எனி மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுடைய துறையின் மூலமாக உங்களுடைய வருமானங்கள் கூடும். உங்களுடைய சம்பாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. கையில் பணம் தனம் இருக்குது. யாருடைய பணத்தையாவது நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்ருப்போம். இந்த வாரத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், நார்மலாக இருக்குது. ஒரு பக்கம் முயற்சி பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் முயற்சியில் தடைகள். அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்லா அடக்கி வாசிங்க. தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். குறிப்பாக போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கெல்லாம் மாற்றத்தில் நிறைய தடை இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மைக்கு நினைங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். பட் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாறுங்க. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணுங்கிறவங்க அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக வேறு மாநிலமோ மாவட்டமோ அல்லது அதர் கண்ட்ரியும் மூவ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த வாரத்தில் மூவ் பண்ணலாம். அதுக்கான சோர்ஸஸ் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கோம். இந்த ஜாப் கிடைக்கிறதுல நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கூட பார்க்கும் வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இது இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்பு இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பொறுமையாக இருங்க. தேவை இருந்தாலுடைய லோன் வாங்க வேண்டாம். சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் லாபம் அடைவாங்க. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் முருகனையும் கும்பிட்டு வாங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய பொருளாதார ஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் செலவினங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினால் செலவு பார்த்து செலவு பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும்.
ஒரு பக்கம் அது சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அவசியம் இருந்தாலுடைய புது விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ட்ராவலும் நமக்கு சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகள் கவனம், உறவுகள் விஷயத்தில் இதே தான் உங்களுடைய இளைய சகோதரர்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. யாருக்கும் பெரிய லெவலில் செக்யூரிட்டி போடுறது வேண்டாம். அது எல்லாமே சுமாராக தான் இந்த வாரத்தில் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் கூட அதை செயலாக்கம் பண்ணுறலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த வாரம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கெரியரை பொறுத்த வரைக்கும் நார்மல். எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள். நீங்கள் கவர்மெண்ட் சைடில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம். கிடைச்ச வேலை திருப்திகரமாக பாருங்கள். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு பக்கம் உங்களுடைய வேலையின் வருமானம் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். வேலையை பற்றி ஒரு நிச்சயமற்ற தன்மை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வருமானங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தால் சுமாராக இருக்குது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு மகசூல் பரவாயில்ல, லாபமும் நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட இந்த வாரம் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்கணும், பார்ட்னர் லாபம் அடைவார். யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இப்போ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணுங்கிறவங்க தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அவர்கள் நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு பகவான் அவரும் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பிரம்மாவையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, சனி பகவான் பார்த்துட்ருக்கிறதுனால. ஆனால் அந்த வேலை உங்களுக்கு திருப்தியாக இருக்குமானா கண்டிப்பாக இந்த வாரம் வேலையில் திருப்தியற்ற மனநிலை தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட், ப்ரைவேட், எனி அது ரெப்யூட்டட் கன்சல் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் திருப்தி என்பது இருக்காது. ஆக காரணம் என்னென்னா உங்களுக்கு ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கில் ஒரு பிரச்சனை நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும். உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். உங்களுடைய சுப்பீரியரும் இந்த வாரம் கோஆப்ரேஷன் பண்ணுறதுல பெரிய ஸ்ட்ரகிள். இதெல்லாமே இருக்கிறதுனால கேரியரில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஆகையனால எந்த வேலை பார்த்தாலும் கவனமாக பாருங்கள். அது இல்லாமல் உங்களுடைய பர்சனல் லைஃப் இதை யார்கிட்டையும் பெரிய லெவலில் பேசுகிறதோ டிஸ்கஸ் பண்ணுறதோ வேண்டாம். அதனால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பின்னாடி பிரச்சனைகள் இருக்குது. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவினங்கள் இருக்கும், இல்லை யாருக்காவது செலவு பண்ணுற மாதிரியான காலங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. யாருக்கும் பெரிய லெவலில் ஃபினான்சியலாக செக்யூரிட்டியை போடாதீங்க. ஃபியூச்சரில் ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா சுமாராக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு. அதனால் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் இந்த வாரம் வேண்டாம். பொறுமையாக இருங்க. எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம் கண் முன்னாடி பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலம் இது இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமார். நமக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஸோ எல்லாம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இதுவும் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் எல்லா விஷயத்திலையும் இந்த வாரம் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க.
இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திரும்ப கவனமாக இருக்கிறது காரணம், கவர்மெண்ட்டால் நம்ம தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆகையினால இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் தேவை இருந்தால் கடன் வாங்குங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதோட நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறவங்களுக்கு பார்ட்னர் உங்கள் மேலே திருப்தி இருப்பார், நீங்களும் ஒரு திருப்தியற்ற மனநிலை தான் அவரோட இருப்பீங்க, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறதும் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்பட வேண்டிய காலம், அல்லது வேலையை பற்றிய ஒரு பயம், பீதி, மனக்குழப்பம் இந்த வாரமும் உங்களுக்கு தொடர்பாக இருக்குது. ஆக நல்லா கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நார்மலான முயற்சிகள் எதுவானாலும் பண்ணுங்கள். இந்த வாரம் அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் டயத்துக்கு சாப்பிட பழகுங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சின்ன சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்கள் கையில் பணம் இருக்கும், பட் சில விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு செயல்பட மாட்டீங்க. இந்த வாரம் அப்படியெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட் பண்ணாமல் சில விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு சேல்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதனால் உங்களுக்கு லாபம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாற நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்கி பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக பெரிய லெவலில் செலவு பண்ணுவீங்க. உங்களே அறியாத காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு புகழ் அந்தஸ்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதிலே உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகவும் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம், அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறையும், நோய் இருக்குங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வேலை ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். நீங்கள் 2 இடத்துல பிஸ்னஸ் அல்லது 2 தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், டூர் இருக்கும், ட்ராவல் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் பணம் வேணுமானா கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் இறையர்களால் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்களே ஏதோ ஒரு ரூபத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கையில் அதுக்கான பொருளாதாரம் இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நன்மையாக முடியும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. ஒரு மெயிலை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஃபேவரபுளாக உங்களுக்கு வரும். நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கும். ப்ராடட் மைண்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நன்மையாக இருக்கும். அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது
ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு லோன் போட்டு பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. லேண்டு வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு அதுக்கான சோர்ஸஸ் எல்லாம் இந்த வாரம் உண்டு. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அதற்கு தகுந்த சேல்ஸ் லாபம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அதெல்லாம் அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய மகிழ்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் யாருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சுமார். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஜாப் இருக்குது. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, வேறு மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி நன்மைகள் உண்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நட்பலன்கள் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் உங்களுக்கு லவ் அஃபேர், காதல் விஷயம், பிரேக்கப்பான லவ் உங்களுக்கு ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இதுவும் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருந்தால் கூட 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குது. இந்த வாரம் முழுவதும் அம்பாளுடைய வழிபாடையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் ஏதாவது இடங்கடை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான பண வசதி இருக்கா அப்படின்னா உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் தேவையில்லாமல் நீங்கள் யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கடன் குறைவதற்கான ஒரு சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக நோயில் இருக்கேன், கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையில் ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர் என்பது இருக்கும். இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களுக்கு பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அதில் நிறைய தடைகள் இருக்குது. அதனால் துணிஞ்சு செயல்படுறதில்ல, யோசித்து செயல்படுங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இருக்கும். அதுலேயும் நிறைய போராட்டங்கள் உண்டு. அதனால் இந்த வாரம் சில விஷயங்களில் நீங்கள் அடக்கி வாசிங்க. அதுலேயும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே, எல்லாத்தையும் யோசித்து உடைக்கிற யோசித்து செயல்படுங்க. அது இல்லாமல் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைக்காக பெரிய லெவலில் செலவு பண்ணுவீங்க. அதனால் உங்களோட குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு செலவினங்களும் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்லா இல்லை. வர்ற லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்ற லாபம் எங்கேயோ இடத்துல லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதற்காகவும் நீங்கள் நிறைய செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்காமல் தான் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும்னா நன்மைகள் ஏற்படும். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸான விஷயங்களாக இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். எந்த விதமான யூக வணிகங்களுக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் யாருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி கடன் கொடுத்து வாங்குற அவசியம் இல்லை. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும்
சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நல்லா ஒரு லாங் ஜேர்னி போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட்டு வருமானம் கம்மி. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு நோயுடைய தன்மை, இம்யூனிட்டி பவர் குறைவு, அதனால் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும். லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷனுமே ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது வேறு கம்பெனி மாறணும், பேப்பர் போடணுங்கிறவங்களும் இந்த வாரம் தாராளமாக போடலாம். அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் அப்ளை கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கும். என்ன காரணத்துக்காக லோன் வாங்கினீங்களோ அதெல்லாமே நல்ல விதமாக முடியும். வீடு மாறணும், இடம் மாறணுங்கிறவங்களுக்கு நிறைய தடை இருக்குது. சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருந்தால் கவலைப்படாதீங்க. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் எதெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. எல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. ஸோ சொந்த பிஸ்னஸும் சரி, உங்களுடைய ஜாப்லேயும் சரி ரொம்ப கவனம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாருக்கிட்டையும் இந்த வாரம் டிஸ்கஸ் வேண்டாம். அல்லது அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு பின்னாடி அது சுமாராக தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். இந்த வாரத்தில் வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.